அதனால் இந்த கலியுகத்தை சிறப்பாக நடத்துகிறோன்னா இறையருளை பிடிச்சாதான் நம்ம கலியுகம் சிறப்பாக போகும். இல்லைன்னு சொன்னால் இந்த கலியுகத்தில் பல பிரச்சனைகள் வேதனையோடு தான் நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்ருக்கோம். அதனால் வேணுன்றவங்க தயவு செய்து அம்மாவை அமாவாசைகள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அவங்களே வரணும். ஊஞ்சல் தாளாட்டு பார்க்கணும். இங்கே ஒரு சொட்டு கண்ணீராவது விடணும். அம்மாவுக்கு நீ ஒரு சொட்டு கண்ணீர் நிச்சயமாக தெரியும். யார் யார் என்னென்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க, என்னென்ன கேட்டு வந்திருக்கீங்க. இன்றைக்கி கேட்குறது கூட தெரியல. இறைவன்கிட்ட எப்படி கேட்கணும்னு கூட ஒரு வழி தெரியல. அப்படியே கோயிலை சுற்றி வராங்க, அப்படியே போயிட்டே இருந்துடுறாங்க. அடுத்தது உடனே வண்டி பிடிச்சி போயிடுறாங்க. அதுவாக நம்ம இறைவர்கள் கேட்குறதுக்காக வந்திருக்கோம். எதுக்காக அந்த ஆதி காலத்தில் உட்கார வச்சு பழகப்படுத்தினாங்க. கொஞ்சம் நேரமாக அது உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கோயில் உள்ளே போகும்போது கூட அந்த எண்ணங்கள் வரதில்லை. ஏன்னா நம்ம நிற்கிறதே ஒரு செகண்டு தான் பார்ப்போம். சாமி பார்ப்போம். அது நம்ம குறைகள் சொல்கிறதுக்கு உண்டான நேரமும் இல்லை. அந்த பார்க்குற நேரம் தான் அம்மா அப்படி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அடுத்தது போயிட்டே இருப்போம். அந்த உட்காரணும். அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காருங்க. உட்காந்து உங்களுடைய புலம்பல் எதற்காக வந்திருக்கீங்க, நல்லதாக இருந்தால் நல்லதை பேசுங்க, கெட்டதாக இருந்தால் கெட்டதை பேசுங்க. இந்த மாதிரி இருக்க இதுக்காக தான் நான் வந்திருக்கிறேம்மா, இந்த விஷயம் எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடு அப்படின்னு கேட்குறோம். குலதெய்வ கோயிலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒருத்தரையாவது குலதெய்வ கோயிலுக்கு போங்க. குலதெய்வங்கள் போகும்போது உட்காந்து அங்கே இடத்துல அழுவுங்க, உங்கள் குறைகள் சொல்லுங்கள். நீங்கள் வேறு யார்கிட்ட எந்த சொன்னாலும் அந்த குறைகளுக்கு பதில் கிடைக்காது. இதை சரி பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா குலதெய்வம், இஷ்ட தெய்வங்கள், பித்ருக்கள் இவங்க எல்லாமே நம்மளை கூட வழி நடத்திருக்காங்க. எப்படி நம்ம கெட்ட சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தெய்வ சக்தியிலும் நல்ல சக்தியிலும் நம்ம கூட தான் பயணிச்சிட்ருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காரும் போதே இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கிறேன், எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுமான்னு சொல்லிட்டு உட்காந்து கண்ணீர் விட்டு அழுவணும். அடுத்த தடவை வரும்போது நான் சந்தோஷமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நிச்சயமாக அடுத்த வருஷத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதேமாதிரி மாதம் அமாவாசைக்கு தொடர்ச்சியாக வந்துட்டு போங்க. ஏன்னா ஒரே ஒரு செகண்ட் அவங்க பார்த்தாங்கன்னா போதும். ஏன்னா இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள் ஒரு நாள் தான். 365 நாள் ஒரே நாள் தான் சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க கண் எடுத்து பார்த்தா போதும். நம்மளுடைய அப்படியே மொத்தமும் டோட்டலாக மாறும். தொழில் தடையாகட்டும், திருமண தடையாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், எதுவாக இருந்தால் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு செகண்ட் அப்படி பார்த்தாவே போதும், நம்மளோட டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பாங்க. அதனால தான் நீங்கள் ஒரு வருடமாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா தொடர்ச்சியாக போயிட்டு வாங்க. எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ உங்களுக்கு அந்த சக்தி நம்ம கிடச்சி ஒரு பிரபல நிறைய நன்மை நடக்குதுன்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க.